வணக்கம். இந்த பதிவு இம்போர்ட் டாக்குமெண்டேஷன் அதை பற்றியது. எல்லாருமே நார்மலாக என்ன பேசுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் பேசுவாங்க. ஆனால் நம்ம நாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் இம்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியமாகிறது. என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் கஸ்டம்ஸ்க்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல முக்கியமாக என்னென்னா இன்வாய்ஸ் நிச்சயமாக வரணும். யார்கிட்டருந்து வரணும்னா சப்ளையர்கிட்டருந்து வரணும். அடுத்தது பில் ஆஃப் லேடிங் வரணும். இதுக்கு அடுத்தது பில் ஆஃப் என்ட்ரி. இந்த 3 டாக்குமெண்ட்டு தான் அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்வாய்ஸ், பில் ஆஃப் லேடிங், பில் ஆஃப் என்ட்ரி. இதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் ஏற்கனவே பல பதிவுகளில் போட்டிருக்கேன். அதனால் இப்போ அதை பற்றி நான் சொல்லலை. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இந்த 3 டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்வாய்ஸ், பில் ஆஃப் லேடிங், பில் ஆஃப் என்ட்ரி. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கலாம். இப்போது சாதாரணமாக ஒரு 7.5% இல்லை 10% கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமில் வர்றீங்களோ, இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்திருக்கு, அதனால் உங்களுக்கு டியூட்டி கம்மியாகுது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினும் நம்ம கூடவே வரணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்ததுன்னா அது கூடவே நமக்கு என்ன வரணும்னா அந்த காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். எப்படி இந்த பொருள் அந்த நாட்டிலிருந்து வரும்போது அந்த டியூட்டி எக்ஸம்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகுது அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் அதுவும் வரணும். அதனால் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர உங்கள் பொருள் இபிஆரில் கவர் ஆகுதா பாருங்கள். இபிஆர்னால் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் இபிஆரில் கவர் ஆகும். அப்படின்னா அந்த இபிஆரில் நம்ம முதல்லையே இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுக்கு அடுத்தது எல்எம்பிசியில் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது எல்எம்பிசின்னா லீகல் மெட்ராலஜி ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆக்ட்னு இருக்குது. நீங்கள் அந்த பொருளை இம்போர்ட் பண்ணி கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறீங்கன்னா இந்த ஆக்ட் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். அப்போ நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வாங்கியிருக்கணும். இதுக்கு இன்னொன்று என்னென்னா மற்றது பிஏஎஸ். கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் 72 வர்ற எல்லா ஐட்டமே, அதாவது ஸ்டீல் ஐட்டம் எல்லாமே பிஏஎஸில் கவர் ஆகுது. அதனால் அப்போ உங்களுக்கு பிஏஎஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பொதுவான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ், பிஎல், பில் ஆஃப் என்ட்ரி. ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், எல்எம்பிசி சர்டிஃபிகேஷன், இபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், பிஏஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு பொருந்தோன்னு பார்த்து அந்த டாக்குமெண்ட்லாம் முதலே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் கிளியரன்ஸ் அப்போ சுலபமாக நீங்கள் கிளியர் பண்ணி கொண்டாந்துடலாம். டெமரேஜ் தவிர்க்கலாம், இன்ட்ரெஸ்ட்டை தவிர்க்கலாம். தேங்க்யூ.